ஒரு வழியாக நாம் இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ பொம்மைகளை இந்த கோயிலில் தாங்க நான் பார்க்குறேன். நாம் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சவர் இவர் தாங்க. இவரை பார்க்க தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். வீரப்பன் அவர்கள் அடிக்கடி வந்து வழிபாடு செஞ்ச ஒரு கோவிலுங்க. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இங்கே இருக்குங்க. என்ன குழந்தை எல்லாத்துக்கு கோரிக்கை வச்ச குழந்தை இதாக உண்டாகும். இங்கே பாருங்கள், லாரி பொம்மைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 10 மிகவும் சக்தி வாய்ந்த முனியப்பன் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. கோயிலை சுற்றி முழுவதுமாகவே மண் பொம்மைகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ சிறப்பு மிக்க, இவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியை யாரும் தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். நாமளும் ஒரு வழியாக பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து நாகமரை பரிசல் துறைக்கு இந்த விசைப்படகுல தாங்க வந்தோம். மேட்டூர் அணையோட நீர்த்தேக்க பகுதிங்க. அதனால் இதெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கக்கூடிய இடம். நாம் போயிட்டுருக்கூடிய இந்த மண் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே எல் செடிகள் தாங்க அதிகம் காணப்படுது. இந்த பகுதியில் அதிகமான பேருந்து வசதிகள் இல்லாதனால விசைப்படகோடு இணைக்கப்பட்டுள்ள பரிசலில் வச்சு நம்மளுடைய இருசக்கர வாகனத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகமரை பேருந்து நிலையத்தில் இருக்குங்க. இங்கிருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு போக போகிறோம். போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம். போகும் பாதையை அப்படியே நான் ஒரு காணொலி எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா நாகமரை பேருந்து நிறுத்தத்துலேருந்து நெருப்பூர் போகக்கூடிய சாலைங்க. அந்த சாலையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்துலையும் வலதுபுறத்துலையும் நிறைய வீடுகள் காணப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருக்குங்க. சாலை நல்லா பெரிய சாலையாகவே இருக்குங்க. 2 வாகனங்கள் செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்ணாகரத்துலேருந்து ஏரியூர் நெருப்பூர் வழியாக நாகமரை வரக்கூடிய பிரதான சாலையே இந்த சாலை தாங்க. நாகமரை பரிசல் துறையிலேருந்து குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு 5 கிலோமீட்டர் தூரங்க. இந்த காணொலியில் நீங்கள் நாகமரை பரிசல் துறையிலேருந்து குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பாதை முழுவதுமே நான் வந்து காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், சாலையில் நமக்கு முன்னாடி ஒரு பேருந்து போயிட்டுருக்கு. நாகமரை வந்துட்டு போகக்கூடிய பேருந்து தான் இருக்கணும். இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் வந்து மணியக்காரன் கொட்டாய். இந்த இடத்துலேருந்து இடதுபுறத்தில் ஒரு சாலை பிரியுங்க. இந்த சாலை வழியாக போனால் நம்ம வந்து குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு போயிடலாம். இந்த சாலை தாங்க நம்ம இப்போ வளைஞ்சாச்சு. இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனூர் வழியாக போகக்கூடிய சாலை. சாலையும் மிகவும் குறுகிய சாலைங்க. ஒரு பேருந்து போகலாம், அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒட்டனூரை தாண்டி போயிட்டுருக்குங்க. நீங்கள் பேருந்தில் வந்தீங்க அப்படின்னா நெருப்பூரில் இறங்கி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து வரணுங்க. பெண்ணாகரத்துலேருந்து வரக்கூடிய 8ஆம் நம்பர் பேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லாம் போகுதுங்க. அதெல்லாம் வந்து நேரத்துக்கு தான் வரும். இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் மிளகாய் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், ஒரு சாலை பிரியுதுங்களா? இதுதான் குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் போகக்கூடிய சாலைங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையிலையும் பாருங்கள், குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் போகும் வழின்னு சொல்லிட்டு அம்புக்குறி போட்டிருக்கு. நேராக போகக்கூடிய சாலை வந்து ஏமனூர் முத்தரையன் கோவில் நெருப்பூருக்கு போகக்கூடிய சாலைங்க. இப்போ நம்ம அந்த இடதுபுறம் பிரிஞ்ச மண் சாலையில் தான் போயிட்டுருக்கோம். கோவில் வந்துருச்சுங்க. இந்த வளைவு வளைஞ்சா கோவிலுங்க. இதுதாங்க கோயிலோட முன்பக்க தோற்றம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நெருப்பூர் குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வரலாம். இந்த கோவிலுக்கு முதல் முறையாக இப்போ தாங்க நான் வரேன். ஜூன் 5ஆம் தேதி கோவிலோட குடமுழுக்கு விழா நடந்திருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய இருசக்கர வாகனம் அங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம முன்புறத்துலேருந்து இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை பார்த்துட்டே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கப்புறமா வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் பற்றின தகவல்களை நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 10 சக்தி வாய்ந்த முனியப்பன் கோயில்களை நீங்கள் வரிசைப்படுத்துனீங்க அப்படின்னா அதில் நம்ம குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலும் கண்டிப்பாக இருக்குங்க. கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முனியப்ப சாமியோட சிலைகளும் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்களால் வைக்கப்பட்ட சிலை தாங்க நிறையா இருக்குது. நாம் இன்னும் கோயிலுக்கு பின்புறத்துலேயும் கோயிலோட இடதுபுறத்துலேயும் நம்ம போகலைங்க. கோயிலுக்கு முன்பகுதியிலே பாருங்கள் எவ்வளோ பொம்மை சிலைகள்னு.
வேண்டுதல்கள் நிறைவேறவர்கள் வந்து இது மாதிரி வேல் எடுத்து வைக்கிறதும் உருவ பொம்மை செஞ்சு வைக்கிறதும் வந்து இங்கே வழக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் கொடுக்குறாங்க. இப்போ நாம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள் சாமிக்கு முன்னாடி எவ்வளோ வேலுன்னு. இந்த வேல் எல்லாமே வந்து பக்தர்கள் வேண்டிட்டு போய் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட வேல் தாங்க. சேலம் மாவட்டத்துக்கு ஒரு இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் மாதிரி நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுங்க. இந்த வேலில் பாருங்கள் தொட்டில்களும் அதே மாதிரி மஞ்சள் கயிறும் வாங்கி கட்டியிருக்காங்க. நாம் தேடி வந்த குண்டம்பட்டி முனியப்ப சாமி இவர்கள் தாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த முனியப்பருங்க. நாம் இப்போ சாமி கும்பிட்டுடலாம். கோவிலும் மேட்டூர் அணையோட நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம பூசாரி ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நம்ம கோயிலோட சிறப்புகளை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்ன குழந்தை எல்லாத்துக்கு கோரிக்கை வச்ச குழந்தை இதாக உண்டாகணும். சரிங்க. அப்புறம் வாத்தியார் வேலை, டாக்டர் வேலை, அதெல்லாம் கும்பிடிக்க வச்சவங்களாம் நிறைவேறிச்சுன்னா அந்த சிலைகள் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி கோரிக்கை தான் வைக்கிறாங்க நிறையா. இந்த வேண்டுதல் நிறைவேறினீங்க வந்து அந்த பொம்மைலாம் எடுத்து வைக்கிறேன். வந்து ஜேசிபி வண்டி வாங்கணும், அதெல்லாம் கும்பிட்டு போனாலும் நிறைவேறுது. அதுக்கப்புறம் வந்து வண்டி மாதிரி செஞ்சு சிலை வைக்கிறாங்க. அதுதான் ஒரு வீரப்பா வந்து இதில் சாமி கும்பிட்டு இதில் தான் பூஜை பண்ணுவார். அப்படிங்களா? இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கய்யா. இதுதான் நெருப்பூர் தான், அங்கே வட்டனூர் பகுதி தான். நெருப்பூருக்கு சேர்ந்த கோயில். நெருப்பூருக்கு சேர்ந்த கோயில். ஆமாம். அது அந்த மாதிரி சிலைகள். விசேஷ நாட்கள் அப்படின்னா ஞாயிறு சேவா. ஞாயிறு சேவா தான் விசேஷம். 6 மணிக்கு 6:30 மணிக்கு வந்து டோக்கன் வாங்கணும். அது தெளி 10 மணியோட வாக்கு முடிக்கிறது. வாக்கு கேட்குறதுங்களா? ஆமாம். செவ்வாய் ஞாயிறு மட்டும்தான். செவ்வாய் ஞாயிறு மட்டும். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க. இங்கே பாருங்கள், இந்த சுவரில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1 தேதி வந்து மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெறும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வேண்டுதல் வைத்து மாலை அணிந்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற வாசகமும் அந்த சுவரில் எழுதப்பட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ உருவபொம்மைகள் எடுத்து வச்சுருக்காங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த கோவிலில் இருக்கிற மாதிரியான சிலைகள் வந்து வேறு எந்த கோயிலையும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதுவரையிலும் நானும் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த கோயிலில் தான் இவ்வளோ சிலைகளை நான் பார்க்குறேங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த கோவில் சக்தி வாய்ந்த ஒரு முனியப்பன் கோவில் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனம் வாங்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமா பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை பொம்மையாக வாங்கி வச்சுருக்காங்க. வக்கீல் ஆகணும் அப்படின்னா வக்கீல் உருவ பொம்மையும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா டாக்டரோட உருவ பொம்மையும், காவலர் ஆகணும்னா காவலர் உருவ பொம்மையும், இதே மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. ஒரு ஜேசிபி வாங்கணும் அப்படின்னா ஜேசிபியோட உருவ பொம்மை இருக்குது. கார் வாங்கணும்னா காரோட உருவ பொம்மை. குழந்தை இல்லா தம்பதியினர் இங்கே வந்து தொட்டில்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் அந்த தொட்டிலில் வந்து குழந்தை இருக்கிற மாதிரியான உருவ பொம்மைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வேண்டுதல்கள் நிறைவேறியவர்களால் வைக்கப்பட்ட சிலைகள் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் ஒரு சிறிய பகுதி தாங்க. ஆனால் இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான உதவிகளை செய்கிறாங்க. மற்ற வேல் எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி மற்ற பணிகளையும் வந்து வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் செய்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 1000 சிலைகளுக்கு மேலே இங்கே இருக்குங்க. லாரி வேணும்னு வேண்டிக்கிறீங்க, லாரி உருவ பொம்மையும், அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டி முடித்த உடனே அந்த வீடு உருவ பொம்மையும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்போது இந்த முனியப்பன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. விமானி ஆகும்னு நினச்சிங்க பாருங்கள், விமான பொம்மையை வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். முன்னாடி மேலே பாருங்கள், லாரி, ஜேசிபி, கார் இது எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க.
மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு வீடு கட்டுறதோ, வண்டி வாகனம் வாங்குறதோ, தொழில் தொடங்குறதோ, இந்த மாதிரி காரியங்களை தொடங்குவதற்கு முன்னாடி வந்து இங்கே பூவாக்கு கேட்டுக்கிறாங்க. ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 6 மணிலேருந்து காலை 10 மணி வரலும் பூவாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்க வந்து கேட்டுக்கிறாங்க. ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவிலுங்க இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து வீரப்பன் அவர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வைத்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறியதால் பொங்கல் வைத்து கெடா வெட்டி ஊருக்கே அன்னதானம் பண்ணதாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்கே திரும்பினாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகள் தாங்க பாருங்கள். லாரி பொம்மைகள் அழகாக வந்து லாரி செஞ்சு வச்சுருக்காங்க. 2 லாரிங்க. அப்போ அவங்க லாரி வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும், அதனால் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இராணுவ வீரராக வரும்னு நினச்சிங்க பாருங்கள். அந்த இராணுவ வீரரோட பொம்மை வாங்கி வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் பாருங்கள், தாய்மார்கள் வந்து குழந்தையை வைத்திருக்கிற மாதிரியான பொம்மைகள் தாங்க. இங்கே பாருங்கள், திருமணமானவர்கள் வந்து அந்த திருமணம் ஆன மாதிரியான அந்த உருவங்களை எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், முழுவதுமாகவே இந்த பக்கத்தில் பாருங்கள் அந்த பொம்மைகள் தான் காட்சியளிக்குது. இந்த கோயிலை நம்ம வந்து பொம்மை கோயில்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொம்மைகள் தாங்க நிறைஞ்சு காணப்படுது. இந்த பகுதி முழுவதுமாக பாருங்கள், தொட்டில்கள் தாங்க நிறையா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கருத்துரைப்பட்டியில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இந்த கோவிலுக்கு இதுவரையிலும் வந்ததில்லை அப்படின்னா ஒரு முறையாவது வேண்டுதலோடு வாங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். நாம் வந்த நேரத்துக்கும் கோவிலில் வந்து அன்னதானம் போட்டாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம் அருமையாக இருந்துச்சுங்க. வயிறார நாங்களும் சாப்பிட்டோம். இந்த முனியப்பன் எங்களுக்கு வந்து வயிறு நம்ப கொடுத்தாருங்க. மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியில் வந்து தண்ணிலாம் இல்லைங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த கம்பிலாம் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒருலுமே தண்ணியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்திருச்சுங்க. தூரத்தில் தண்ணிலாம் தெரியுதுங்க. அதே மாதிரி சுற்றிலையும் மலைகள் தாங்க இருக்குது. பாருங்கள், இடதுபுறம் முழுவதுமாகவே பொங்க வைக்கக்கூடிய இடங்க. இங்கே பாருங்கள், ஜேசிபி வாங்கி வச்சுருக்காங்க முன்னாடி, தெரியுதுங்களா? பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பலகையில் வந்து 7ஆம் தேதி குடமுழுக்குலா நடந்துன்னு சொல்லி எழுதியிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வித்தியாசமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவிலுக்கு வாங்க. ஒரு முறை வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நிகழும் மாற்றத்தை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு வந்துட்டு இந்த கோயிலோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.